செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி 4வது மண்டல அலுவலகத்தில் 78வது ஆண்டு சுதந்திர தின விழாவை முன்னிட்டு 4வது மண்டல குழு தலைவர், பகுதி கழக செயலாளர் டி. காமராஜ் அவர்களின் தலைமையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பகுதி செயலாளர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், பகுதி கழக நிர்வாகிகள், வட்ட செயலாளர்கள், வட்ட நிர்வாகிகள், மாநகர அணிகளின் அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், நலசங்க நிர்வாகிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நமது 4வது மண்டல அலுவலகத்தில் 78வது சுதந்திர தின விழா சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். என்னதான் இந்தியா ஃபுல்லாக கொண்டாடி கொண்டிருந்தாலும் நமது அலுவலகத்தில், நமது பகுதியில் கொண்டாடுவது மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த இனிய நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற ஒத்துழைத்த அனைத்து அதிகாரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நம்ம கருணா ஒரு முதல்ல அவர் தான் போட்டார், டப்புன்னு ஒரு இது போட்டு அதே சொல்ல பக்கத்தில் சொந்த செலவிலே நம்ம சூனியா வச்சுக்கணும் அப்படின்னு. அதுமாரி கருணா வரவே இல்லைனாரு. அவருக்கு இருக்கிறது எத்தனை தெரு கேளுங்க, அவருக்கு இருக்கிறது ஒரு 7-6 தெரு இருக்கும். இதில் 4 தெரு கால்வா போட்டோம், விடுபட்ட கால்வாவுக்கு இப்போ சப்ஜெக்ட் வச்சுட்டோம். நாளைக்கு 27ஆம் ஒரு டெண்டர் வருது, எல்லாம் அவர் பண்ணின்னு தான் இருக்கோம். இருந்தாலும் அண்ணன் தம்பி 2 பேருமே திருப்தி ஆக மாட்டாங்க. தனசேகரன் சேர்த்து சொல்கிறேன். பேரூராட்சி ஆனது இன்றைக்கி இப்போ பேரூராட்சி மாநகராட்சியாக தான் உங்களுக்கு எல்இடி ஆகி போச்சு. எவ்வளோ வசதிகள் வருது, இன்னும் கட்டன் கவர் வரப்போகுது, எவ்வளோ வசதிகள் வரப்போகுது. ஆச்சா, அதனால் நலசங்கம் எப்போவுமே திருப்தி ஆகாது, அது எங்களுக்கு தெரியும். குறை இல்லைன்னா நலசங்கம் இல்லை, கோரிக்கை இல்லைன்னா நலசங்கமே கிடையாது. அதனால் அதை நாங்கள் ஒரு இதுவாக தான் அவார்டாக ஏற்றுக்கிறோம். இதை அந்த சுதந்திரம் கிடையாது, இயற்கை கிட்ட தான் நீ கேட்கணும். சுதந்திரத்தை இயற்கை கிட்ட தான் கேட்கணும். அதனால நாங்கள் அந்த ஒரு விருதாக ஏற்றுக்கிறோம். உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் குறைய விருதாக ஏற்றுக்கிறோம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதனால் வரும் காலங்களில் எல்லாத்தையும் சரி பண்ணுவோம். இன்னும் அதிகாரிங்கன்னா ஒரு 2-3 மாதத்துல இன்னும் அடிஷ்னல் அதிகாரிலாம் போட போகிறாங்க. போட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கடவுள் ஒரு 4-5 மாதம் ரொம்ப தோய்வாகி போச்சு. ஏன்னா பாராளுமன்ற எலெக்ஷன் இருந்ததுனால எந்த விதமான சப்ஜெக்ட் வைக்க முடியல, ஜிஓ பாஸ் பண்ண முடியல, எல்லாம். அதனால் கொஞ்சம் நம்மளுக்கு பெரிய ப்ராஜெக்ட்லாம் அப்படியே நின்று போச்சு. இன்னும் வேறு காலங்களில் அதெல்லாம் கண்டிப்பாக வந்துனே இருக்க போகுது. நம்ம மாமன்றம் புத்தகத்தை பற்றி சொன்னார். மாமன்ற உறுப்பினர் பல முறை கேட்டு, மதுமிதாவை பல முறை கேட்டு, இப்போ நாளைக்கு டெண்டர் விட்டவுடனே நான் ஒரு வாரத்தில் அந்த வேலையை முடித்து உங்களுக்கு புத்தகத்திரு வேலையை நல்லா சிறப்பாக செய்து கொடுத்துருவாரோன்னு மாற்று கருத்து இல்லை. அண்ணா அதே மாதிரி டேக்ஸை பற்றி சொன்னார். டேக்ஸ் இந்த ஜிஓ அரசு உத்தரவு டீவியேஷன் பண்ணியிருந்தேன்னா 52 பைசா, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 52 பைசா வருஷத்துக்கு கட்டி தான் ஆகணும். அது ஜிஓ, அது நம்ம நினச்சா மாற்ற முடியாது. அது தமிழ்நாடு ஃபுல்லாக, நம்ம மாநகராட்சி மட்டும் பண்ணலை, பேரூராட்சிக்கும் இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது. சில இடத்துல கொஞ்சம் பேர் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் அதுவும் பண்ணி தான் ஆகணும். இனிமேல் வருவாய்க்கு பண்ணி தான் வராங்க எல்லா இடத்துலையும். அதனால் அதை அரசு நினச்சாதான் அதெல்லாம் முடியும். நம்ம கையில் எதுவும் இல்லை. அதே ரத்னகுமார் நல்ல சிறப்பாக எப்படிலாம் நம்ம சுற்றுச்சூழலை பற்றி, ஏன்னா சுற்றுச்சூழல் அணியுடைய அமைப்பாளர், அவர் மாநகர அமைப்பாளர், அவர் சுற்றுச்சூழல் எப்படிலாம் இருக்கணும்னு கரெக்டாக தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார். செல்வகுமார் நம்மளை என்னென்ன பண்ணான்னு யாரும் பாராட்டுது, அவர் பாராட்டு போயிட்டார். அதனால சொன்னாப்புல கோபியான சொன்னாப்புல இது ஒரு வித்தியாசமான மேடை ஆகிப்போச்சு. இது சுதந்திர தின மேடை இல்லாமல் இது ஒரு வித்தியாசமாக ஒரு கலந்துரையாடல் மேடையில் ஆகிப்போச்சு. இருந்தாலும் தொடர்ந்து நம்ம மக்களுக்கு பணி செய்துக்கினே இருப்போம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இன்னும் நிறைய செய்ய போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்னோம், மங்களேரி குளம் நான் பார்க்கறதுக்கே ஒரு ரம்மியமாக அழகாக இருக்குது. இன்னும் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். அந்த இடம் பார்க்கிங் போகிறது, இந்த சுற்று வர இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் அது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதே போல் எல்இடி லைட்டு, இப்போ பேர் பலகைலாம் 50% மாற்றிட்டோம். எல்லா பேர் பலகையும் புதுசாக இல்லாத இடத்துல போடுறோம், இருக்கிற இடத்துலையும் மாற்றுறோம், பழசாக இதை மாற்றுறோம். அது ஒரு 50% வேலை முடிஞ்சு போச்சு. இன்னும் சில ப்ரூஃப் ஆகிறதுக்கோசரம் போயிருக்கனால கொஞ்சம் வந்திருக்கு. கூட ஒரு சக்தி நகர் பூங்கா முதல்வர் திறந்து வச்சாங்க, காணொலி காட்சி திறந்து வந்தாங்க. இது பேர் அடிஷ்னலாக வந்துனே தான் இருக்க போகுது. இப்போ நம்மளுக்கு மாநகராட்சி அதனால இன்னும் கொஞ்சம் எந்த டைம் ஸ்மார்ட் சிட்டி அறிவிப்பாங்க. மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டி அறிவிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதே தெரியாது, அந்தளவுக்கு வேலை நடக்க போகுது. ஒரு 1000 கோடி ஒதுக்குவாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த டைமாக ஒதுக்கிட்டாங்கன்னா
மாநகராட்சி ஃபுல்லாக வேலை நடக்க போகுது. அப்போது நல்ல ஒரு செழிப்பாகிடும் நம்ம மாநகராட்சி. அப்போ சொல்லுவார் தனசேகரன் மாநகராட்சி அந்த வந்து ரொம்ப நன்றி சொல்லுவார் அவர் அன்றைக்கி வந்து. அது ஒன்றும் மாற்றம் இல்லை, நம்ம அண்ணன் தான் அது. அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா பெருங்குளத்தூர் பீர்க்கங்கரில் வந்து பாலாற்று குடிநீருக்கு வந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம். கூடிய விரைவில் பெருங்குளத்தூர் பீர்க்கங்கரனுக்கு வந்து பாலாற்று குடிநீர் வரப்போகுது. இங்கேருந்து முடிச்சூர் ரோட்டில் வந்து இணைப்பு கொடுத்து இந்த இடத்துக்குலாம் நம்ம வந்து பாலாற்று குடிநீர் கொடுத்ததுக்கு உண்டான வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது வந்து ஒரு கொட்டேஷன் போயிருக்கு, எஸ்டிமேட் போயிருக்கு. எந்த டைமும் பாஸ் ஆகி வந்துச்சுன்னா அந்த வேலையும் ஆரம்பிச்சிருவோம். அதே போல் நம்ம அன்னை என்ஜிஓ நகரில் ஒரு டேங்க் கட்டி அங்கே ஒரு 5 லட்சம் கொள்ளளவு லிட்டரில் ஒரு டேங்க் கட்ட போகிறோம். அதுவும் இன்னும் ஒரு மாதத்தில் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அன்னை என்ஜிஓ நகர், சமத்துவ பெரியார் நகர், சசிவரத நகர் தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. சசிவரத நகர் ப்ளஸ் நம்ம நகர் போக்குமாரில் வச நகர், அந்த வெங்கடேஸ்வர நகர், அந்த சுற்று வட்டாரத்துக்கெல்லாம் வந்து குடிநீர் தண்ணீர் வந்து இப்போ லாரியில் தான் கொடுத்துன்னு இருக்கும். இப்போ அதுங்களுக்கு வந்து குடிநீர் வசதிக்கும் இன்னொரு 1 மாதத்தில் டேங்க் கட்டி அதுக்கும் ஒரு உண்டான வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அடுத்த வருஷம் அவங்களுக்கு ஒரு அந்த குடிநீர் பிரச்சனை அங்கேயும் இருக்காது. அதனால் நம்ம இப்போ வந்து கொடுக்கறது வந்து குடிநீருக்கு நம்ம தலைவர் எப்படி நம்ம முதல்வர் வந்து ஒரு கல்விக்கு முக்கியத்துவம் தராரு, குடிநீருக்கு முக்கியத்துவம் தராங்கன்னா அதே நோக்கத்தில் தான் நம்மளும் எங்கள் மாநகராட்சியும் பயணிக்கிறோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் இப்போ அரசு சுகாதார நிலையம் கட்டியிருக்கோம். இப்போ நிறைய ஏற்கனவே 4-5 கட்டிட்டோம். இப்போ புதுசாக கட்டினது வந்து பார்த்திங்கன்னா பஜனை கோவில் தெருவில் வார்டு நம்பர் 51 பஜனை கோவில் தெருவில் கட்டியிருக்கோம் ஒன்று, குண்டுமேடில் 57 ஒன்று கட்டியிருக்கோம், இன்னொன்று வந்து சிடிஓ காலில் ஒன்று கட்டியிருக்கோம். இது வந்து ஆரம்ப காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நர்ஸ் இருப்பாங்க, டாக்டர் இருப்பாங்க, மருந்தெல்லாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அது வந்து ஒரு சுகாதாரத்துக்கும் நம்ம ஒரு முக்கியத்துவம் தரோம். எப்படி குடிநீருக்கும் கல்விக்கு முக்கியத்துவம் தரோமோ சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இது மாதிரி நான் ஒரு இப்போ தான் வேலை ஆரம்பிச்சு நான் ஓப்பன் பண்ணலை. இன்னொரு 1 மாத காலத்தில் ஓப்பன் பண்ண போகிறோம். இது கூட தொடர்ந்து நாங்கள் பணி செய்து தான் இருக்கோம். அதோட பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே நல்ல தண்ணி குளம், அப்துல் கலாம் பூங்கா, இது ரெண்டும் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் பெரும் முயற்சியால் அது 5 கோடி ரூபா வச்சுருக்காங்க. 5 கோடி ரூபா ஒதுக்கி இதையும் இணைக்கிறாங்க. பெரிய நல்ல தண்ணி குளத்தையும் அப்துல் கலாம் பூங்கா பிரிட்ஜு போட்டு இணைச்சி வாக்கிங் போகிறதுக்கு ஒரு பெரிய லெவலில் அதை பண்ண போகிறாங்க. அதுக்கு தனியார் இடம் வரைபடம் வரை சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்கள வந்து ஆய்வு பண்ணிட்டு போயிட்டாங்க. போன 10 நாளைக்கு முன்னாடி ஆய்வு பண்ணிவிட்டு எல்லாம் மெஷர்மெண்ட் எடுத்துன்னு போயிருக்காங்க. அதுவும் கூடிய சேரில் வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. டெண்டர் விட்டு அதுவும் வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. இதுபோல் பார்க்கு கிட்டத்தட்ட நம்ம பகுதியில் வந்து 68 பூங்கா இருக்குது. நம்ம பகுதியில் நம்ம மண்டலத்தில் இதில் இப்போ வந்து 24 பூங்கா வந்து வேலை நடக்குது. இப்போ 24 பூங்கா வேலை நடக்குது. விடுபட்ட பூங்காவும் நம்ம செய்ய போகிறோம். அதே போல் அண்ணன் சொன்னாங்க 58ல் ஏற்கனவே 2 வாட்டி போயிட்டு அண்ணா 100ஆண்டு பூங்கா வந்து ரிஜெக்ட் ஆகி போச்சு. சில பிரச்சனை நேரத்தில் ரிஜெக்ட் ஆகி போச்சு. இப்போ அதை கொஞ்சம் கரெக்டாக அதெல்லாம் என்னென்ன பிரச்சனை சீர் பண்ணி அறிவியல் பூங்கா, சயின்ஸ் பூங்கா கேட்டிருக்காங்க. அரசு வந்து இப்போ சயின்ஸ் பூங்கா ஒரு மாநகர மண்டலத்துக்கு கேட்டாங்க. அதில் வந்து அண்ணா 100ஆண்டு பூங்கா தான் நாங்கள் வந்து பரிந்துரை பண்ணி அனுப்பிச்சிருக்கிறோம். அதுவும் கூடிய சிறையில் ஒரு அறிவியல் பூங்காவாக அந்த இடம் ஒரு பேர் சொல்கிறப்போல உங்களுக்கு வந்து இருக்குன்றதுல எந்த மாற்று கருத்து இருக்காது. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ பக்கத்துலேயே தோக்கப்பள்ளி இருக்குது. அது வந்து 100ஆண்டு விழா கொண்டாட போகிறோம். இப்போ கூடிய விரைவில் 100ஆண்டு விழா கொண்டாட போகிறோம். அப்போ வந்து காமராஜர் ஆட்சி காலத்தில் அது ஆரம்பித்த இது இன்றைக்கி வந்து நம்ம 100ஆண்டு விழா கொண்டாடுறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நம்மளுக்கு கொடுத்து. அதனால் ஒரு 50 லட்ச ரூபாய் அதுக்கு ஒதுக்கி இப்போ கூடுதல் கட்டிடம், பராமரிப்பு பணி அதெல்லாம் செய்ய போகிறோம். அதே போல் பழைய தாமரை கல்யாண நகர் ஸ்கூலு 1,40,00,000 ஒரு கிளாஸ் ரூம்லாம் இப்போ மேம்படுத்தி கிளாஸ் ரூம்லாம் கட்ட போகிறோம். அதையும் கல்வி நீதியில் கொடுத்துருக்கோம். அதுவும் டெண்டர் நேற்று 3 நாள் தான் ஆயிடுச்சு. இன்னொரு அதுவும் ஒரு 10-15 நாள் அந்த வேலையும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா பாதாள சேகர திட்டத்தோட தாம்பரம் விடுபட்ட பகுதியை வந்து இப்போ 15 கிலோமீட்டர் சுமார் 15 கிலோமீட்டர் எடுத்திருக்கோம். விடுபட்ட தாம்பரம் மேற்கு தாம்பரத்தில் வந்து விடுபட்ட பகுதியை வந்து நம்ம வந்து 15 கிலோமீட்டர் எடுத்து அதுக்குண்டான வேலையை இப்போ கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போகிறோம். விடுபட்ட பகுதி அது மட்டும் இல்லை, தாம்பரம், பெருங்குளத்தூர், பீர்க்கங்கரை, முடிச்சூர் 3 ஊரையும் சேர்த்து 400 கோடி ரூபா பட்ஜெட்டில் பாதாள சாக்கடை வேலை ஆரம்பிக்க போகிறோம். அடுத்த வருஷம்லாம் ஆரம்பிச்சிருவோம். இதெல்லாம் வேலை ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அதுக்குண்டான ப்ரொபோசலாம் போயிடுச்சு, முழு மூச்சிலும் நடக்குது. அதனால் நிறைய வேலைக்கு நடக்க போகுது. இனிமேல் தான் அனுபவிக்க போகிறீங்க. ஆமாம், நம்ம வந்து இனிமேல் தான் அனுபவிக்க போகிறோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விடுபட்ட தெருவிளக்கும் ஒரு 600 எல்இடி கொடுத்துருக்காங்க. விடுபட்ட எங்கெங்கெல்லாம் எல்இடி லைட்டு விடுபட இல்லை புது லைன் இழுத்து 600 எல்இடி லைட்டு போட போகிறோம். பொண்ணுங்க தொடர்ந்து இப்போ சமத்துவ பெரியார் நகர் அந்த ஆடையார் ரிவர் ஒட்டி இருக்கிற சிமெண்ட் சாலை அது போட போகிறோம். அதை விட இதர சாலை புத்தர் தெரு இது மாதிரி நிறைய சாய் அவனி இது மாதிரி நிறைய இடத்துல வந்து இப்போ சாலை அமைக்க போகிறோம். இது இல்லாமல் ஒரு 9 கோடி ரூபாய்க்கு ப்ரொபோசல் அமைச்சிட்டோம்.
எல்லாம் தயாராகுது. மழை விட்டவுடனே அந்த ரோடு போட்டு விட்ருவோம். மழைக்கு முன்னாடி வேணான்ட்டு அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. மழை விட்டோன்னா அந்த ரோடு வேலையும் 9 ரூபாய் எல்லா இடமும். அதில் முக்கியமாக வந்து பெருங்குளத்தூர் திருப்பங்கங்கிறது அதிகமாக ரோடு பிரச்சனை இருக்கிறதுனால அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். அது ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அதே போல் நான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, மழை வரப்போகுது, வெள்ளம் வரப்போகுது, அதெல்லாம் அதிகமாக வருன்றதுனால முன்னெச்சரிக்கை கிட்டத்தட்ட 74 லட்சம் ரூபாய்க்கு எல்லா வார்டிலையும் தூர் வாரத்துக்கு சப்ஜெக்ட் வச்சு அவங்கக்கிட்ட கவுன்சிலர்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். நீங்கள் எந்தெந்த தெருவெல்லாம் தூர் வரணும் அதெல்லாம் வாரிக்கணும்னு சொல்லிட்டோம். பாப்பாங்கல்ல தூர் வர வேலை நடந்துன்னு இருக்குது. முக்கால்வாசி வேலை 10 இன்னும் கூட கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம். அதனால் எந்த விதமானது இல்லை. நீங்களும் வந்து நாங்கள் எல்லாத்துக்கும் தயாராகிறோம். வெள்ளத்தை வந்து நேற்று தான் மீட்டிங் நடந்தது. அமைச்சர் தலைமையிலேயே நம்ம சட்டமன்ற உறுப்பினர், கலெக்டர் எல்லாம் வந்திருந்தாங்க. எந்த உதவி சேர்த்து ரெடியாக இருக்காங்க. அதில் அதிகமாக பாதிக்கப்படுறது நம்ம பகுதி தான், Zone 4 தான். அதுவும் இதில் தான் ரெட்டில் போட்டு காமிச்சாங்க. அதனால் தயாராக இருக்காங்க. நாங்களும் ரெடி ஆகிட்டோம். உங்களுக்கு எந்த வேலை வேணாலும் செய்கிறதுக்கு, மரம் வெட்டுறதுக்கு, ப்ளஸ்ஸு என்ன ஜேசிபி வச்சு கிளியர் பண்ணோம், அது இது வேலை, சின்ன சின்ன கால்வாயெல்லாம் கட்டி தண்ணி போகணும், அதுக்கும் உண்டான சப்ஜெக்ட்லாம் வச்சுருக்கோம். மழைக்கு முன்னாடி அந்த வேலைலாம் முடிச்சு கொடுத்துருவோம். நாங்கள் மழைக்கு தயாராகிறோம். இங்கே வந்துக்கிற நல்ல சங்கம் ஒரே சின்ன உதவி பண்ணோம். அப்பர் தெரு வருது, அப்பர் தெருன்னு இதில் வந்து நலசங்கம் என்ன பண்ணணும்னா, மழை வருதுன்னு அதிகமாக டிவியில் 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடியே கணிப்பு சொல்லிடுறாங்க. எல்லாம் தயவு பண்ணி வெளியே வந்துடுங்க. போன வாட்டிலாம் உள்ளே இருந்துன்னு ரொம்ப அவஸ்தையாகி போச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெளியே வந்துடும். உங்களுடைய வேல்யூ திங்ஸ்லாம் எடுத்துக்கின்னு வெளியே வந்துடுங்க. வர முடியாதவங்க பொருளெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. உள்ளே நீங்கள் ஒரு 4-5 நாளைக்கு சரி இருக்க முடியும், என்னால் கரண்ட் இல்லைன்னா கூட இருப்பேன் அப்படின்னீங்கன்னா பொருளை வாங்கி வச்சுக்கோங்க. அப்படியும் உங்களுக்கு பொருள் தேவைப்படுது, அவங்க அசோசியேஷன் சார்பாக 2 பேர் 3 பேர் எங்ககிட்ட ஒப்படைச்சிடுங்க. அந்த டைமில் உங்களுக்கு தேவையான பொருளை நாங்கள் இங்கேருந்து அவங்க மூலிமா கொடுக்குறோம். ஏன்னா எங்களால் கொடுக்க முடியல. யாருக்கு கொடுத்தோம், யாருக்கு போச்சுன்னே தெரியல. எனக்கு கொடுக்கல ஒன்று. எல்லாருக்கும் அவ்வளோ பால் பாக்கெட் போனாட்டி அவ்வளோ சாப்பாடு போட்டோம். பால் பாக்கெட்டு, ப்ரெட்டு, பிஸ்கெட்டு இஷ்டத்துக்கு கொடுத்துன்னு இருந்தோம். ஆனால் போகும்போதெல்லாம் எனக்கு வரல, உனக்கு வரலன்றாங்க. அதனால் உங்கள் நலசங்கம் எல்லாமே எங்களுக்கு 2-3 பேர் எங்களுக்கு வந்து எங்ககிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா, எங்ககிட்ட சொல்லிட்டிங்கன்னா அவங்க மூலியமாகவே அந்த நகருக்கு, அந்த பகுதிக்கு நாங்கள் உங்களுக்கு தேவையான அடிப்படை குடிநீர் தண்ணியாக, பால் பாக்கெட்டு, பிஸ்கெட்டு எல்லாமே தரத்துக்கு நாங்கள் அதுக்கும் தயாராக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதனால் வருங்காலத்தில் எல்லோரும் சேர்ந்து நல்ல பெரிய லெவலில் இந்த மாநகராட்சி உருவாகும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு எல்லோரும் சேர்ந்து பயணிப்போம். ஒரே ஒரு இதுதான், நம்ம ஐசக் அண்ணன் கேட்பார், வேறு பொன்னியம்மன் கோயில் கேட்டுங்கிறாரு. அதுக்கு உண்டான வேலையை அதுவும் போய் ரிஜெக்ட் ஆகி போச்சு. இருந்தாலும் இப்போ ஒரு 4 நாள் முன்னாடி ஒருத்தட்ட பேசும்போது சிஎஸ்ஆர் ஃபண்டுக்கு ரெடி பண்ணுறேன்னு இருக்கார் அவர். அந்த சிஎஸ்ஆர் ஃபண்டு கொடுத்தாருன்னா நம்மளும் கொஞ்சம் போட்டு அந்த குளத்தையும் நம்ம ரெடி பண்ணிவிடுவோம். அது ஒன்று பண்ணிட்டா இந்த நம்ம மண்டலத்தில் இருக்கிற குளம்லாம் சரியாக போய்டும். அப்புறம் அடுத்தது ஏரிக்கு போயிடுவோம். அதனால் இதெல்லாம் பண்ணி இன்னும் நல்ல ஒரு பெரிய தாம்பரம் மாநகராட்சியிலேயே 5 மண்டலத்தில் 4வது மண்டலம் தான் முதல் மண்டலம் என்ற பேரோட நல்ல உங்களுடைய ஒத்துழைப்போடு பயணித்தோம் என்று அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை சுதந்திர தின வாழ்த்துக்களை கூறி இன்னும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.